நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன். என்ன எல்லாம் டபுள் மீனிங்லயே பேசுற மாதிரியே இருக்கு. சச்சா, நான் எப்பவுமே ஒரே மீனிங்ல தான் பேசுவேன். புவன், உனக்கு அப்படி தோணுதா என்ன? நான் எதுக்காக கேட்டேன்னா, நைட்டு டின்னர் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தான். ஐயோ சாமி, நீங்க எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. நீங்க ஹெல்ப் பண்ற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நீயே புடுங்க வேணாம், நானே டின்னர் ரெடி பண்ணிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ டின்னர் ரெடி பண்ணுவ, அப்புறம் நைட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன். அந்த கதையே வேண்டாம். ஐயா ஆபீஸ்ல இருந்து வரும்போது 4 ஃபுல்கா, ஒரு கோபி மஞ்சூரியன், இதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. சரி, டேபிள் இட்லி வச்சிருக்கேன். சும்மா கொறிக்காம வயிறு நிறைய சாப்பிடுங்க. அங்கேயே மத்தியானம் கேரியரும் வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, பை. ஓகே, டேக் கேர். பார்த்து ஜாக்கிரதை. ஹலோ, ஹாய் கலா. என்ன புவன், ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. வீட்டை விட்டு புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, சும்மா நம்ம ஸ்ட்ரீட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்டா? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லு. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீனா? நான் சொல்றேன். அடிப்பாவி, தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ என்ன கேட்க போற? பயங்கர சஸ்பென்ஸ் வைக்கிற. விஷயத்த சொல்லு. உன்னால மறுபடியும் உன் வீடு வரைக்கும் போக முடியுமா? நான் திருப்பி வீட்டுக்கு போறது பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன விஷயம்னு சொல்லு. உன்னோட ஜுவல்ஸ் கொஞ்சம் வேணும். ஜுவல்ஸா? ஆமாப்பா, அன்னைக்கு நீ காமிச்சல அந்த நெக்லஸ், ரெட்டவடை செயின், ஒரு 4 வளையல், இது மட்டும் போதும். சரி, எதுக்கு? இன்னைக்கு சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, வெரி குட். சரி சரி, நான் வீட்டுக்கு போய் நகையெல்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சுக்கிறேன். நேத்தே சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு காலையில தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, அது விடு. பொண்ணு பாக்குறதெல்லாம் அப்படிதான், திடீர்னு அமையும். ஆமா, யாரு மாப்பிள்ள? அது வந்து புவன். என்னடி இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு வந்த, மாப்பிள்ள விஷயத்தை கேட்டா மட்டும் இன்னும் மென்னு முழுங்குற. அது வந்து நம்ம செல்வாடி. செல்வாவா? ஆமா. யாரு? உன்னை காதலிக்கிறேன்னு ஓம் பின்னாடியே சுத்தி ஏதோ சண்டையில ஓம் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொன்னானே, அவனா? ஆமா புவன். அவர் வந்து எங்க பேரண்ட்ஸ் கிட்ட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டு அழுதாரு. நான் இல்லைன்னா செத்துடுவேன்னு சொன்னாரு புவன். எனக்கும் பாவமா இருந்துச்சு. என்னமோப்பா, வாழ போறது நீ. ஆனா ஆம்பளைங்க அவங்க கிரிமினல் புத்தி பொம்பளைங்க மேல காட்டினாங்க. நம்ம பொம்பளைங்க அதுக்கும் மேல கிரிமினலா யோசிச்சு செயல்பட்டு நாம அவங்களுக்கு செலச்சவங்க இல்லைன்னு காட்டணும். அதுதான் என் பாலிசி. அன்னைக்கு அவர் கையில இருந்தது ஆசிட் இல்லையா, தண்ணியா? என்ன சொல்ற? சும்மாதான் அப்படி மிரட்டினாரா அப்படின்னு அவன் சொன்னது நீ நம்பிட்டியா? ஆமாப்பா, என்ன பண்றது? சரி சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஓகே புவன், பாய். பாய். என்ன ஐயாவை காணோம்? ரெடி ஆயிட்டாரு போல. ஐயோ, யார்கிட்ட இப்படி சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு?
அத மறக்க முடியுமா? அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் இருக்குல்ல, அதை இனிமே போடாத. அது ரொம்ப டீப்பா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஆபீஸ்ல வேலையே கிடையாது. ஆனா உனக்காக தான் போனா கிட்ட பொய்ய சொன்னேன். நீ தானே சாயந்தரம் மீட் பண்ணலாம்னு சொன்ன. நீ ஒண்ணு செய், ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டு நேரா தியேட்டருக்கு வந்து வெயிட் பண்ணு. நான் உடனே குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன். சரி சரி சரி, நான் உடனே கிளம்புறேன். ஓகே சலோ, பாய் சலோ, பாய் 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 பாய். ஐ லவ் யூ சலோ, லவ் யூ லவ் யூ. ஆஃபீஸ் நம்பர் அப்படின்னா அவ ஆஃபீஸ்ல தான் இருக்கா. என்ன இது லாக் ஆயிருக்கு? யாரு யார் லாக் பண்ணது? யாரு யார் லாக் பண்ணதுன்னு கேட்டேன். கதவை திறங்க, கதவை திறங்க. யார் லாக் பண்ணது? போனா நீங்க வந்திருக்க? போனா தான் ஆபீஸ்க்கு போயிட்டாள. ஹலோ, நான் கூப்பிடுறது கேட்கலையா? கதவை திறங்க. யாரு? கதவை திறங்க. நான் இங்க உள்ள இருக்கேன். கதவை திறங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? கதவை திறங்க. யாரு கதவை சாத்துறது? கதவை திறங்க. யாரு? வெளியே யாரு? வெளியே யாருன்னு கேட்டேன். கதவை திறங்க. சொன்னா வீட்டுக்கே கொடுத்துட்றோம்ல.